இனிமேல் சிறையா வந்து பயந்துகிட்டு வெளியில போய் டிசைன் பண்ண தேவையில்ல, ரூம்குள்ளாரே உட்காந்துட்டு பண்ணட்டும் அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும். அதுக்கு நம்ம மகா பண்ண ரியாக்ஷனா இருக்கட்டும் செம்ம கியூட் மூமெண்டா இருந்துச்சு. அது சான்ஸே இல்லைன்னு சொல்லலாம். இப்போ நம்ம மென்டல் குரூப் ஐஸ்வர்யா வந்து பார்த்தோம்னா அந்த மாடலிங் ட்ரெஸ்ஸை போட்டு கீழே வந்தாங்கன்னா என்ன பிரச்சனை ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான். அது ஒரு பக்கத்து தலையடியாக கறந்தாலும் இன்னொரு பக்கத்து பார்த்தோம்னா நம்ம மகா வந்து சூர்யாவை கூப்பிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. ஒருவேளை சூர்யா சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக மகாவோட வீட்டுக்குள்ளார போய் அதாவது இந்த ஃபேமிலி என்னோட ஃபேமிலி மாதிரி தான், என்ன என்கிட்ட அந்த பிரச்சனை நீங்க சொல்லல அப்படின்னா சொல்லி மகாவுக்கு இன்னும் சர்ப்ரைஸ் கொடுத்தாருன்னா ரொம்ப சூப்பர் கியூட் மூமெண்ட்டாக இருக்கும். இதுக்கிடையில பார்த்தோம் அப்படின்னா நம்ம விஜய் வந்து கண்டிப்பாக பிரபாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அந்த டெலிவரி பாயாக போகணும், இன்னொரு 4-5 வீடு போகுது, 4-5 நாளைக்கு இந்த ஒர்க் பண்ணணும்னு சொன்னாங்கல்ல, அந்த ஒரு கியூட் மூமெண்ட்டும் சொல்லி கொண்டு போவாங்க. எப்படி பார்த்தாலும் இந்த வாரத்துக்குள்ளார நமக்கு செம்ம சர்ப்ரைஸ் மகா கொடுப்பாங்க அப்படிங்கிற டவுட்டே இல்லை. நான் இன்னைக்கே ஒரு ப்ரோமோ வரும்னு ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்தேன். ஒருவேளை நாளைக்கு ப்ரோமோ வந்துச்சுன்னா அது நாளைக்கு நாளை மறுநாளோட ஸ்டோரிக்காக இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறேன். எப்படி பார்த்தாலும் இப்போ மகாவுக்கு வந்து நம்ம சூர்யா சர்ப்ரைஸ் கொடுக்க தான் போறாரு. அந்த சர்ப்ரைஸ் வந்து அவங்க வீட்டுக்கு போய் அந்த மாதிரிலாம் பேசினாருன்னா இன்னுமே நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு ஸ்டோரி அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். இதுக்கடையில் பாட்டி கோயிலுக்கு போவாங்க. அது கோயிலுக்கு போனோமே பூசாரி பேசுவாங்க.